நம்ம Z8க்கு இன்ஜின் ஆயில் சர்வீஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. யூஸ்வலா 6000 கிலோமீட்டர் இல்லனா 6 months ஒன்ஸ் கண்டிப்பா நம்ம இன்ஜின் ஆயில் மாத்தியே ஆகணும். ஏன்னா அதனாலேயே கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸ் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்காக தான் மோட்டரோட 7100 10W40 ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். நம்ம ஏன் ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில் பர்ச்சேஸ் பண்ணிருந்தோம்னா ஜெனரலா மினரல் ஆயில்ஸ்லாம் லோ ஸ்பீடுக்கும் சிட்டி ரைடுக்கும் தான் செட் ஆகும். பட் நம்ம Z8 ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பைக்குங்கிறனால இன்ஜின் பயங்கர ஹாட்டாவும் ஹையர் ஆர்பிஎம்ஸ்லயும் ரூவ் ஆகும். அந்த பிரஷரை ஹேண்டில் பண்ணி பிரேக் டவுன் ஆகிறதுக்கு நான் ஃபுல்லி சிந்தட்டிக் இன்ஜின் ஆயில் பர்ச்சேஸ் பண்ணிருந்தேன். அண்ட் மோர் ஓவர் இட் கிவ்ஸ் பெட்டர் ஹீட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஸ்மூத் இன்ஜின் ரெஸ்பான்ஸ். அண்ட் மீன்வெல் 10W40 இன்ஜின் ஆயிலோட ஸ்பெக்க தான் அந்த 10W40 சொல்லுவாங்க. 10W ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கோல்ட் விஸ்காசிட்டி. கோல்ட் கண்டிஷன்ல கூட இன்ஜின் ஆயிலோட ஃப்ளோ ஈஸியாவே இருக்கும். அண்ட் 40 ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஹை விஸ்காசிட்டி. அதாவது ஹையர் டெம்பரேச்சர்ல கூட இன்ஜினோட ஆயில் திக்கா இருக்கும். so that it will give a proper lubrication and protection for our engine during normal conditions தான் சொல்லணும். so it is basically a balance system. first and foremost இன்ஜின் ஆயில ட்ரெயின் பண்ணிட்டு அப்படியே ஆயில் ஃபில்டரும் ரிமூவ் பண்ணிட்டோம். மேக் ஷூர் கண்டிப்பா ஆயில் மாத்துறோம்னா ஆயில் ஃபில்டர் மாத்தியே ஆகணும். அண்ட் ஆயில் ஃபில்டருமே மாத்தி அப்புறம் நம்ம வாங்கின 10W ஆயில் ரீஃபில் பண்ணிட்டோம். இந்த மோட்டர் ஆயில் ஆன்லைன் பிளாட்ஃபார்மான அமேசான், ஜெப்டோ அண்ட் பிளிங்கிட்ல கூட அவைலபிளா இருக்கும். சோ வேற வழியே இல்ல. உங்க பைக்கை ஃபாஸ்டா மட்டும் இல்லாம லாங் லாஸ்டிங்கா ஸ்மூத் அண்ட் ரிலீவபிளா வைக்கணும்னா கண்டிப்பா ரெகுலர் மெயின்டெனன்ஸ் பண்ணணும்.